ஹாய், இது வந்து வெனஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். நான் வந்து 4:30க்கு எந்திரிச்சேன். 4:30க்கு எந்திரிச்சு படுத்து மறுபடியும் எந்திரிச்சு மணி 5:00 ஆகிடுச்சு. அப்புறமா எந்திரிச்சு வந்து கிச்சனில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்தது. அதை க்ளீன் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது 5:30 ஆகிடுச்சு. காலையில் குளித்தா தான் ஒரு மாதிரி எந்துவாக இருக்குது, ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்குது, வேலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். குளிக்கலைன்னா அந்த ஒரு மாதிரி இருக்குது, சோம்பேறியாக இருக்குது. ஏன்னு தெரில, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு மற்ற வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் குளிக்க போயிட்டேன். அந்த சத்தம் இல்லாமல் குளிக்கணும், இவங்க எந்திரிக்கக்கூடாது, இந்த டாஸ்க்கெலாம் இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இன்றைக்கி இட்லி, அப்புறமா வந்து கொத்தமல்லி சட்னி, மத்தியானத்துக்கு தயிர் தாளிச்சிட்டு இது இருந்துச்சு காலிஃப்ளவர், அதை வந்து ரோஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். குட்டீஸ்க்கு வந்து எக்கு வேக வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் காஃபி போட்டேன். அந்த கொடுமையை என் வாயில் எப்படி சொல்லுவேன். காஃபி போடுறதுக்கு பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சினேன்னா அது வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் புது பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி காய்ச்சினா அதுவும் தெரிஞ்சு போச்சு. அந்த 2 பாக்கெட்டுமே ஜெப்டோவில் நேற்று ஆர்டர் போட்டிருந்தாங்க, அந்த பால் பாக்கெட்டு. அது நான் என்ன பண்ணேன், அப்புறம் லைட்டாக தான் தெரிஞ்சிருந்தது, அதை குடிச்சிட்டேன். காஃபி குடித்தா தான் காலையில் வேலைக்கு ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், காஃபியை போட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து கொத்தமல்லி சட்னிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சைட் பை சைடு வந்து காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டேன். மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி வச்சுட்டு அதை பிளான்ச் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து தக்காளி, நம்ம கார சட்னி அரைப்போம்ல அதே மாதிரி தான். அதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி அரைச்சேன் நான். கொத்தமல்லி சட்னி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ப்ரொக்கோலி ஃப்ரை பண்ணேன். சாரி, தப்பாக சொல்லிட்டேன், ப்ரொக்கோலி இல்லை, காலிஃப்ளவர். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கொத்தமல்லி சட்னி அரைச்சி. நிறைய ரெசிபி மறந்து போகுது, ஏன்னு எனக்கு தெரில. மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய ரெசிபி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரணிதா பிறந்ததுக்கப்புறமாவும் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து ஜானு பிறந்ததுக்கப்புறமா நிறைய ரெசிபி மறந்துடுச்சு எனக்கு. நானே இப்போது ஏதாச்சும் ஷார்ட்ஸ் பார்த்தா தான் ஞாபகமே வருது. ஆமாம்ல, இதை நம்ம செய்வோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஞாபகம் வந்தது தான். இந்த கொத்தமல்லி நிறைய வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை அரைச்சிட்டேன். நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லிட்டு இன்றைக்கே பிளான் பண்ணிட்டா அது வந்து மறுநாள் வந்து சீக்கிரமாக வேலை முடியுது. உங்களுக்கும் அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளான் பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே மணி 11 ஆகிடும் லஞ்ச் பண்ணுறதுக்கு. இட்லி வந்து ரெட் ரைஸும் கருப்பு உளுந்தும் போட்டு தான் அரைச்சிருந்தேன். நீங்கள் மார்னிங் டிஃபன் எத்தனை மணிக்கு முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.